பாருங்கள், நான் 1 கிலோ அளவுக்கு நல்லா கோழி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் அடிச்சுட்டு இதில் 100 கிராம் அளவுக்கு நான் தயிர் ஊற்றுறேன். தயிரை ஊற்றி அழகாக இதை மசாலா போட்டுக்கலாம். 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம சமைக்கலாம். திட்டமாக ஒரு சேர்த்துங்க. நறுக்கி வச்ச ஒரு 3 வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எதுவும் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் இது எண்ணெயில் அப்படியே வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேக வந்துடுச்சு. வெந்தத்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இந்த தண்ணி இப்படியே இருக்கட்டும். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டோம். நம்ம மசாலா போட்டு 30 நிமிஷம் ஆகிடுது. இதை நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இதில் இருக்கிற கறியை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற சாந்தெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிக்கலாம். இந்த மசாலாவை அப்படியே இருக்கட்டும். கோழி மட்டும் நல்லா இது வேகட்டும். இது அப்படியே மிதமான சூட்டில் பொறுமையாக வறுக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம அழகாக இதை பொரிச்சு எடுக்கலாம். போதும், இதை பொரிஞ்ச வரைக்கும் போதும். அப்படியே நம்ம எடுத்துடலாம். வச்சிடலாம். கொஞ்சம் வரைக்கும் போட்டுக்கலாம். இதை அப்படியே பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம். பட்டை போட்டுக்கலாம். ஏலக்காய் போடுறோம். ஒரு ஆதி பச்சரி போட்டு அன்னாசி போட்டு மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம். மசாலாம் போட்டுட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். கோழி ஊற வச்சிருந்தல மசாலா கோழி அரைச்சி கொண்டு வந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி பயிரை வச்சல அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கோழி ஊற வச்சு அந்த மசாலா மீத மசாலா சேர்த்துக்கிறோம். அரைச்சல வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி இதை அந்த வேக வச்ச தண்ணி இருக்குதுல்ல அது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து இந்த மசாலாவை நம்ம இதில் போட்டு வேக வைக்கலாம். கொதிக்க வைக்கலாம். இதெல்லாம் திட்டமாக உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து இதை அப்படியே கலக்கி இதை கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். இந்த போட்ட எல்லா மசாலாவும் அழகாக சுருண்டு வருது. கொதிச்சு வச்ச கோழியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சு வச்ச கோழியை ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கணும். கீரி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு சூப்பராக சுட சுட ஆவி பறக்க சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்லாமா? அந்த கோழிக்கு காரம் கொடுக்கறது பச்சை மிளகாயும் மிளகும் தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கிரீன் சில்லியும் பெப்பரும் சேர்த்துங்க. இன்னும் சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான ஆனியன் சிக்கன் செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் ஒரு முறை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ஆனியன் சிக்கன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ.